Praise the Lord. Sunday school teachers உங்க எல்லாருக்குமே Heavenly Kids உளித்தின் மூலமாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நீங்க உங்க சண்டே ஸ்கூல்ல வந்து நீங்க ஸ்டோரிலாம் சொல்லியிருப்பீங்க, பிள்ளைகளுக்கு கதை சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த கதையில இருந்து நம்ம கேள்வி கேட்கணும். இப்போ சண்டே ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளைங்களுக்கு நான் கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பயப்படுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் விளையாட்டு மூலமா நம்ம எப்படி நடத்தின பாடத்திலிருந்து நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த போர்டில் வந்து நான் ஒரு சில படங்களை வந்து டவுன்லோட் பண்ணி அதை எல்லா படத்தையும் நான் ஒன்றா வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் படம் இருக்குது, அப்புறம் ஒரு தம்பி பாட்டு பாடுற ஒரு படம் இருக்குது, இங்கே பைபிள் பிக்சர் இருக்குது, இங்கே ஒரு கிஃப்ட் இருக்குது இல்லையா. ஸோ இப்போது இந்த படத்தை வந்து நான் அந்த போர்டில் அடுக்கி வச்சுருக்கிறேன், அடுக்கி நான் பிரிண்ட் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஒவ்வொன்றுமே நம்ம கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நாம் அந்த போர்டில் உள்ள அந்த பிக்சர் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா நம்ம தனித்தனியாக நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த கட் பண்ண அந்த எல்லா பிக்சரையும் ஒரு பேக்கில் இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேக்கு வந்து ஒரு கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிட்டு வெளியே வரும்போது மொய் கொடுத்துட்டு வரும்போது அன்பளிப்பாக கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பேக்கு தான். ஸோ நான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கவரோ அல்லது பேப்பரில் உள்ள ஏதோ ஒரு கவரில் நீங்கள் எல்லா படத்தையும் நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த பேக்குக்குள்ளே எல்லா பிக்சரையும் நான் உள்ளே போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்கள் சண்டே ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் அந்த பேக்கை காமிச்சு, ஸோ இந்த பேக்கில் வந்து பிக்சர் இருக்குது, நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஒவ்வொருத்தராக ஒரு பிக்சர் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிக்சர் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சான்ஸ் கொடுங்க. இப்போ முன்னாடி வந்து ஒரு தம்பி வந்து இந்த கிஃப்ட் பிக்சர் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். அவங்க கிஃப்ட்டு எடுத்திருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சாக்லேட்டோ பென்னோ பென்சிலோ ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்து நீங்கள் அனுப்பி விட்டுடலாம். கிஃப்ட் படத்தை எடுக்காமல் ஒரு தம்பி பாட்டு பாடுற இந்த படத்தை எடுப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்த ஏதாவது ஒரு பாடலை வந்து அவங்கள பாட சொல்லலாம். சண்டே ஸ்கூலில் அவங்களுக்கு பிடிச்சமான பாட்டு ஒரு பாட்டை கூட அவங்கள பாட சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது சாக்லேட் கொடுக்கலாம். ஸோ இந்த பிக்சர் எடுக்காமல் ஒருவேளை அவங்க பைபிள் பிக்சர் எடுப்பாங்கன்னு சொன்னால் அன்றைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்த மனப்பாட வசனத்தை அந்த பிள்ளைங்களை வந்து முன்னாடி வந்து சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா சண்டே ஸ்கூலில் நீங்கள் ஏதாவது ஒரு வாரத்தில் சொன்ன அந்த வசனத்தை வந்து பிள்ளைங்களை வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 3 பிக்சர் இல்லாமல் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்ட பிக்சர் தான் நிறைய இருக்கும். ஸோ இந்த பிக்சர் வந்து மேக்ஸிமம் நிறைய பிள்ளைங்க எடுப்பாங்க. ஸோ இந்த பிக்சர் எடுக்கிற பிள்ளைங்கள்ட்ட வந்து அன்றைய பாடத்திலிருந்து நீங்கள் கதை சொல்லியிருப்பீங்க இல்லையா, அந்த பாடத்திலிருந்து நிறைய கேள்விகளை நீங்கள் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு, ஸோ ஏதாவது ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு சரியான ஆன்சர் பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு தான் அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா எதுவுமே சொல்லாமல் மிட்டாய் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஸோ பிள்ளைங்களுடைய சுபாவம் அப்படி. ஆனாலும் இந்த கேம் மூலமாக நம்ம பாடத்துலேருந்து கேள்வி கேட்கறதுனால பிள்ளைங்க உற்சாகமாக அதில் அவங்க பங்கு பெறுவாங்க. ஸோ இந்த மாதிரி சண்டே ஸ்கூலுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் போட போகிறோம். அதனால் நீங்கள் பாருங்கள், நிறைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.